மணியோட கழுத்துல மாலை இருக்கு. அண்ணாமலை வீட்டுக்கு மணி வர்றாரு. ரோகிணி அதிர்ச்சியாகி மணிய பாக்குறாங்க. மனோஜ் மணிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரோகிணி கிட்ட சொல்றாரு, பிசினஸ் செய்ய உங்க மாமா கிட்ட பணம் கேட்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரோகிணி கிட்ட சொல்றாரு. மணி சொல்றாரு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் ரோகிணியோட மலேசியா மாமா இல்ல. எவ்வளவு நாள் தான் இந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்குதுமா ரோகிணி. அண்ணாமலை கேக்குறாரு ரோகிணி கிட்ட, அவர் சொன்னது உண்மையாமா? விஜயா இத கேட்ட உடனே பயங்கர கோபமாயிடுறாங்க. ரோகிணி கிட்ட கேக்குறாங்க, ஆன்டி ஆன்டின்னு சொல்லி பட்ட விபூதி எனக்கு அடிச்சிட்டல்ல? ரோகிணி அழுதுகிட்டே சொல்றாங்க, இல்ல ஆன்டி, நான் சொல்றத கேளுங்க. விஜயா சொல்றாங்க, பேசாதிரி ரோகிணி அப்படின்னு கன்னத்துல அடிக்கிறாங்க. விஜயா சொல்றாங்க, இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல நீ இருக்க கூடாது ரோகிணி, வெளியே போடி ரோகிணி அப்படின்னு முடிய இழுத்து பிடிக்கிறாங்க விஜயா. வீட்டுல உள்ள எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரோகிணி முடிய இழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க விஜயா. கதவையும் சாத்திடுறாங்க. ரோகிணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.